ஸ்கூலு போயிட்டு இருந்ததில்ல, அப்புறம் காலேஜ் போயிட்டு இருந்தது. பிஷப் காட்டில் இந்த பெங்களூரில் ரேங்க் ஹோல்டர் இருந்தது. நல்லா படிப்பேன். ரொம்ப ஹோம்லியான எல்லா மனுஷ பண்ண எல்லா படத்துலையும் ரொம்ப ஹோம்லியான அட்மாஸ்பியர். அது வந்து ஒரு எல்லாரும் வீட்டில் ஒரு பொண்ணு, வீட்டு தங்கச்சி அப்படித்தானே எல்லாருக்கும் நினைக்கிறதில்ல. அந்த டிரைவரை எனக்கு தெரியாது, அந்த அக்கௌண்டன்ட் எனக்கு தெரியாது. அவங்க 2 பேரும் 3 பேர் போயிடுச்சு என் கண் முன்னாடியே. அவரும் இல்லை, அந்த அக்கௌண்டன்ட் இல்லை. அவரு நெக்ஸ்ட் டே அவங்களுக்கு அவதான் சொல்கிறேன் நான், அவங்களது ஒரு கண்ணு வந்து வெளியில் வந்தாச்சு. நல்ல பட்டு பாவாடை தாவணி எல்லாம் போட்டு பூவெல்லாம் வச்சுட்டு தானே ஜாஸ்தி தமிழில் வருது. ஆமாம், அந்த ரொம்ப பிடிக்கும். எப்போ சொல்லுவேன் தமிழ்னா அவங்க என்ன ஒரு ரெஸ்பெக்ட்டு, தமிழ் ஃபீல்டில் எல்லோரும் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். அம்மா அம்மா படி கூப்பிடுவா, அப்படி ஒரு லாங்குவேஜ் அந்த மாதிரி ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு ஒரு சந்தேகம் ஆயிடுச்சு. எனக்கு தெரியும், ஏன்னா அவங்க போனதே எனக்கு தெரியும். அதனால் நம்ம நம்பலை, என் மனசு நம்பலை. இது நல்லா என்ன நான் தானே பார்த்துட்டு இருக்குது, போகிறது பார்த்துட்டு இருக்குது, வேற யாருக்கும் பார்க்க முடியலைங்க. இப்போ கூட ஒரு தடவை அது வீடியோ மட்டும் கட் பண்ணி அனுப்புறோம். வாட்ஸ்அப்பில் வந்துட்டே இருக்குது இப்போ கூட அந்த பாட்டு. எனக்கு எத்தனை பேர் அனுப்பிட்டுருக்கா. அது கார்த்திக்கும் மோனிஷா. ஒரு நாளெல்லாம் எனக்கு இப்போ நல்லா ஞாபகம். எனக்கு அதெல்லாம் ரொம்ப பேஜாராது சொல்லும்போது. ஒரு 8, 9 ஆஃபரும் இருக்குது. ஒரு நாளை வந்துடுவாங்க. மனுஷ போய் அப்புறம் கூட இந்த பசங்க அதே அவங்களுக்கு தெரியும் இல்லைன்னு. ஆனால் கூட ஒரு 4:30 மணிக்கு என் காதில் விழுது, மனிஷாக்கா. உங்களுக்கு எங்கெல்லாம் அடிபட்டது? எனக்கு 2 கால் இல்ல 2 காலும். அதனால் லக்கு. அதை என் டாக்டர் சொல்கிறேன், உங்களுக்கு ஸ்பைனு கூட இது எஸ்கேப் பண்ணிட்டேனே, நியூ நர்வஸ் சிஸ்டம் எஸ்கேப் பண்ணிட்டோம், இங்கே நெக்கெல்லாம் உனக்கு எஸ்கேப் ஆயிடுச்சுன்னே. உனக்கு வந்து காலு 2 காலும் போனும் ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. அப்புறமா இங்கே ஒன்று, எங்க லிப்ஸ் எல்லாம் 2-3 பீசஸ். மோனிஷா வந்து நிமிர்ந்து உட்கார்ந்துருந்தானா இந்த அடி அது தெரியும் வந்திருக்காது இல்லை? இல்லை, அது அப்படியெல்லாம் இப்போ நினச்சிட்டு என்ன பிரயோஜனம்? வர வேண்டியது வர, ஏன்னா கடவுளை சொல்லுது வர, இந்த மாதிரி வேணும்னா அதை வந்து தான் ஆகும். நமக்கு என்ன பண்ணுறது? அப்போ ஹெல்ப்லெஸ் ஆகுது. நம்ம கையில் ஒரு கண்ட்ரோல் இல்லையே, லைஃபே கண்ட்ரோல் இல்லாத மாதிரி ஆகுது. அந்த டிரைவரை எனக்கு தெரியாது, அந்த அக்கௌண்டன்ட் எனக்கு தெரியாது. அவங்க 2 பேரும் 3 பேர் போயிடுச்சு என் கண் முன்னாடியே. அவரும் இல்லை, அந்த அக்கௌண்டன்ட் இல்லை. அவரு நெக்ஸ்ட் டே அவங்களுக்கு அவதான் சொல்கிறேன் நான், அவங்களது ஒரு கண்ணு வந்து வெளியில் வந்தாச்சு. செகண்ட், தேர்ட் டே. அக்கௌண்டன்ட் யார்? டிரைவருக்கு ஃப்ரெண்ட் அவரு? அல்ல, ப்ரொடியூசர். நாங்கள் காலையில் நாங்கள் போகிறேன்னா அவங்க எஸ்காட்டுக்கு அவர் வந்து. அந்த 4 பேர் நீங்கள் விட தான் தப்பிச்சிங்க? நான் தான் மிச்சம். எல்லாம் விட்னஸும் நான் தான், எல்லாம் மிச்சாயதும் நான் தான், எல்லாம் பண்ணியதும் நான் தான். அவங்கள எல்லாம் இன்னும் யார் என்ன சொல்லிக் கொடுக்கணும்ல. அப்புறமா உடனடியாக நான் ஃபஸ்ட்டு கூப்பிட சொல்லியது இந்த டைரக்டர் ஃபாசல் சார். ஃபாசல் நம்பராக இல்லை, அவங்க கூட சொன்னேன். எனக்கு புரிஞ்சது, நான் தூங்கலையே, எனக்கு வர்றது தெரியுது, இந்த பிரின்ஸ் ஹோட்டலு தெரியுது, ஆலப்புழா தெரியுது, நான் அதெல்லாம் பார்த்தது. நான் அப்போ தான் நாங்கள் இது கொஞ்சம் முன்னாடி தான் நாங்கள் வந்து ஒரு ஃபிலிம் பண்ணிகிட்டு இருந்தோம் அங்கே சம்பங்குளம் தச்சன். அதனால அந்த ஏரியா எனக்கு கொஞ்சம் புரியும். ஓ, இதெல்லாம் இந்த ஏரியா நம்ம பண்ணிது அப்படி நினச்சிட்டு வர்றேன் நான். ஸோ பார்த்துட்டே வரீங்க உடனே. அப்போ வரும்போது அது எனக்கு புரிஞ்சது, இந்த ஊர் இதுன்னு. அங்கே ஃபாசல் டைரக்டர் ஃபாசல் சார் தெரியும் எனக்கு. உடனடியாக அவங்க கொடுத்து ஃபாசல் சார் கூப்பிடுங்க அப்போ இல்லை, இங்கே ஹாஸ்பிட்டல். ஓகே. அப்போ கூப்பிட்டேன். அப்போ அவங்களுக்கெல்லாம் தெரியல, பெரிய டைரக்டர் அப்படின்னா நம்பர் தெரியுது. அவங்க அப்புறமா எல்லாரும் வந்துட்டு, சுரேஷ் கோபி எல்லாரும் வந்துடுச்சு, சுரேஷ் கோபி எல்லாரும் வந்துடுச்சாங்க. யார் யார் அங்கே இருக்குது லாக்கம் பக்கம். அப்புறமா எனக்கு தெரியல, டைம் போகிறது எனக்கு தெரியவே தெரியாது என்ன நடந்துடுச்சு. இவர் வந்தார், எம்டி வாசுதேவன் இருந்தார். அப்போ சார் எம்டி வாசுதேவர் நான் பெங்களூருக்கு வந்தேன். எனக்கு என்ன பெங்களூருக்கு அவங்க வந்து ஃப்ளைட்டில் கொண்டு வந்து நெக்ஸ்ட் டே நம்மளோட பாபர் மஸ்ஜித் 6th அன்றைக்கி தான் ஏர்போர்ட் க்ளோஸ் ஆகுது. December 6th தானே அது ஏர்போர்ட் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் ஃப்ளைட் இதெல்லாம் நான் இருந்தது. மோனிஷா எனக்கு தெரியாது மோனிஷா இல்லைன்னு. நான் நினச்சிட்டேன் மோனிஷா, நாங்கள்
மோளங்க கேட்டுன்னு இருக்குது. அப்போ கொஞ்சம் இல்லை அவங்க வேற வண்டியில் வரணும்னு சொன்னேன். அவங்க எப்படி எல்லாரும் வந்தாங்க? அவங்க அவங்க பாடி வருதில்ல வேற இதில். இது என்ன ஆனா ஃப்ளைட்டில் கொண்டு உங்களுக்கு வந்து வந்து நீங்க பெங்களூர் வரவரை உங்களுக்கு வந்து மோனிஷா இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியாது இல்லை எனக்கு கொஞ்சம் அப்புறமா நைட்ல எல்லாம் கேட்டுன்னு இருக்குது. மெடிக்கல் ஹாஸ்பிட்டலில் என்ன அட்மிட் பண்ணேன் இந்த நைட்டு. வரணும் இல்லையா? ம். அப்போது கொச்சியில் என் சிஸ்டர் எல்லாம் வந்திருக்குது. சிஸ்டர் பிரதர்ஸ் எல்லாம் கேலிக்கட்டில். நான் கேலிக்கட், அது ஊர் கேலிக்கட்டு. அவங்களெல்லாம் வந்துட்டு இருந்தேன் கூட. ஃப்ளைட்டில் கூட அவங்க வராங்க. அப்போ நான் கேட்டேன், எங்கே நிஷா 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 கூப்பிடுவேன். நிஷா எங்கே நிஷா எங்கே கேட்டேன். நிஷா எവിടെ கேட்கிட்டு இருக்குது. அவங்க சொன்னேன், இல்லை அது டாக்டர் பார்த்துட்டு இருக்கிறேன், ஐசியூவில் இருக்குது. அவளை ஐசியூவில் இருக்குதான்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். ஆனால் எனக்கு இந்த காலையில் இந்த எனக்கு ஃப்ளைட்டில் கூப்பிடுறது எனக்கு ஒரு சந்தேகம் ஆயிடுச்சு. எனக்கு தெரியும். ஏன்னா அவங்க போனதே எனக்கு தெரியும். அதனால் நம்ம நம்பலை, என் மனசு நம்பலை. எனக்கு நல்லா என்ன நான் தானே பார்த்துட்டு இருக்குது, போகிறது பார்த்துட்டு இருக்குது, வேறு யாருக்கும் பார்க்க முடியலையே. எனக்கு தெரியும் எப்படி போயிடுதுன்னு. ஆனால் நான் அப்போ கடவுளை பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருக்குது. ஏன்னா அது ரொம்ப மோசமாக இருந்தது, ரொம்ப மோசமாக. அப்போ தான் அவங்க எனக்கு புரிஞ்சது. அப்புறமா அவங்க வேனிட்டி கேஸ் இருக்கும். அது அன்றைக்கெல்லாம் ஸ்டார்ஸ் எல்லாம் வேனிட்டி கேஸோட அதில் தான் மேக்கப் செட் இருக்குது அந்த காலத்தில். அது கூட இருக்கு. அது அவங்க கீழே வைக்க மாட்டேன். எங்கே ஃப்ளைட்டு போனாலும் மடியில் வைக்கும், எங்கேயும் கீழே வைக்க மாட்டாது. அவங்க பேக் ரொம்ப இல்ல அது. மேக்கப். மேக்கப் ஓகே. அப்போ அது வந்து ரொம்ப ரெஸ்பெக்ட் மனுஷக்கு. அப்போ அந்த ரெஸ்பெக்ட் நான் மடியில் அப்புறம் அது எங்கேயோ கேட்டால் அது அங்கே வச்சுருந்தேன் மடியில். நான் அது மடியில் தூக்கி வச்சு மடியில் வச்சு தான் வந்தது ஃப்ளைட்டில். நான் பெங்களூருக்கு அங்கே தான் எம்டி வாசுதேவனார் எல்லாம் வந்து பெங்களூர், எல்லோரும் பெங்களூர் வந்தோம். எல்லா ஸ்டாஃப்ஸும் மெட்ராஸ்லேருந்து பெங்களூர் வந்தோம். மோகன்லால், வினீத், எம்ஜி ஸ்ரீகுமார், அவர் எல்லாரும் நம்ம வீட்டுக்கு தான் வந்து எல்லோரும் வந்து நான் வீட்டுக்கு டைம். அவங்க எல்லாம் வரும்போது நான் வந்தது இந்த மாதிரி ஃப்ளைட்டில் வந்து, காரில் வந்து, அந்த ஏர்போர்ட்டில் வந்த பலர் அப்படி இருக்காது. மோனிஷா வந்து மலையாளத்துல வந்து ரொம்ப ரொம்ப நல்ல படங்களா நல்ல நடிச்சிருக்காங்க. படம். எம்டி வாசுதேவன் ஹோம்லி. அவருடைய ஸ்கிரிப்டே ஒரு 2 3 படம் நடிச்சிருக்காங்க. ருதுபேதம், அவர் பெருந்தச்சன் நல்ல படம். பெருந்தச்சன் கிளாஸ் படம். பெருந்தச்சன் வந்து நல்ல கிளாஸ் படம். அதுல வந்து ஒரு கர்நாடிக் மியூசிக் சாங் எல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். சொரம் சொல்லுவாங்க, சொரத்தை பாடுவாங்க, ரொம்ப நல்லா இருக்கும். அது வந்து பிரசாந்தோடைய மலையாள என்ட்ரி ஃபர்ஸ்ட் ஃபிலிம்னு நினைக்கிறேன். தமிழ் பிரசாந்த் ஃபர்ஸ்ட் என்ட்ரி. மலையாளத்துல அதான் மலையாளத்தில் ஃபர்ஸ்ட் என்ட்ரி. அடையாளமே தெரியாது, ரொம்ப யூத்ஃபுல்லா இருப்பாங்க. சரிய பையா. எனக்கு இவங்க எல்லாம் பசங்க மாதிரி தான். நான் அவங்கள செட்டில் நான் தான் பார்த்துருக்கேன் எல்லாரும். எனக்கு ரொம்ப ரொம்ப குஷியாக இருந்தேன், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நல்ல டேஸ். இவர் கேமராமேனான சந்தோஷ் சிவன், அவர் எல்லாரும் சின்ன பசங்க மாதிரி தாரு எனக்கு அந்த டைமில். இவங்களெல்லாம் மனிஷாவோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் இருந்தது. ரொம்ப ரொம்ப ஹோம்லியான எல்லா மனிஷா பண்ண எல்லா படத்துலையும் ரொம்ப ஹோம்லியான அட்மாஸ்பியர். அது வந்து ஒரு எல்லாரும் வீட்டில் ஒரு பொண்ணு, வீட்டு தங்கச்சி அப்படித்தானே எல்லாருக்கும் நினைக்குது இல்லை மனுஷன். இப்போ அப்படித்தான். நம்ம ரொம்ப பக்கத்து வீட்டு பொண்ணு மாதிரி தான் அதான் பக்கத்து வீட்டு பொண்ணு. அந்த மாதிரியே சினிமா ஆக்ட்ரஸ். தமிழ் இண்டஸ்ட்ரி, தமிழ் ஃபிலிம் ரொம்ப பிடிச்சிருந்த மனுஷன், ரொம்ப பிடிச்சிருந்தேன். என்னன்னா இதெல்லாம் அவங்க நல்ல பட்டு பாவாடை தாவணி எல்லாம் போட்டு பூவெல்லாம் வச்சுட்டு தானே ஜாஸ்தி தமிழில் வருது. அந்த ரொம்ப பிடிக்கும். எப்போ சொல்லுவேன் அது தமிழ்னா அவங்க என்ன ஒரு ரெஸ்பெக்ட்டு. தமிழ் ஃபீல்டில் எல்லோரும் ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அம்மா அம்மா படி கூப்பிடுவா, அப்படி ஒரு லாங்குவேஜ் அந்த மாதிரி ரொம்ப பிடிச்சிருந்தது. தமிழ் ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்கிறீங்களே. ஆக்சுவலாக அந்த ஒன்றை நினைச்சேன் பாட்டு படித்தேன், ஒன்றை நினச்சேன் ரொம்ப பிடிச்சது. அந்த படத்துலேயே மோனிஷா வந்து பாவாடை தாவணி தான் போட்டிருப்பாங்க. ஆமாம், என்ன தொட்டு அள்ளி தந்த மன்னன் பேரு. ஐயோ அதெல்லாம் அந்த பாட்டை வந்து அப்படியே இந்த வயல்வெளியில் அந்த துள்ளி குதிச்சு ஓடி ரொம்ப அழகாக இருக்கும் அந்த பாட்டு. வந்து அந்த பாட்டை கேட்கும்போது இளையராஜா டியூன் வந்து இந்த பாட்டுக்கு அழகு சேர்த்துதா, அந்த பாட்டோட அழகுனால இந்த டியூன் நல்லா இருந்தால் ஒன்றுமே சொல்ல முடியாது. ரெண்டுமே அவ்வளோ அழகாக இருக்கும். நல்லா அழகாக என்ஜாய் பண்ணி அந்த வயல்வெளியில் வந்து மோனிஷா வந்து அப்படியே ஒரு ஹம்மிங் ஒன்று கொடுத்துட்டே வருவாங்க. ஸ்ட்ரைட்டாக அந்த பாட்டு ஆரம்பிச்சிட மாட்டாங்க, ஒரு லாங் ஹம்மிங் அப்படியே பாடிட்டு வந்து அதுக்கப்புறம் தான் பாட்ட ஆரம்பிப்பாங்க. ரொம்ப அழகாக இருக்கும் அது. எனக்கு தெரிஞ்சு இன்னிவரும் அந்த பாட்டை நிறைய இப்போவும் நல்லா. எனக்கு இப்போ கூட ஒரு தடவை அது வீடியோ மட்டும் கட் பண்ணி அனுப்பிடுவேன். வாட்ஸ்அப்பில் வந்துட்டே இருக்குது இப்போ கூட அந்த பாட்டு. எனக்கு எத்தனை பேர் அனுப்பிட்டுருக்கிறா சாங். அது கார்த்திக்கும் மோனிஷா
ஐயோ எனக்கு ரொம்ப ரொம்ப அழகா பண்ணியது அப்புறம் அது. அவங்க கடைசியா 3வது கண்ணுங்கிற படத்துல மூன்றாவது கண்டா அது பண்ணிட்டேன். அதுல கொஞ்சம் பயப்பட்டுட்டாங்களா அந்த இதுல அந்த சிமெட்ரியில ஸ்மசானம். ஆமா ஆமா அங்க அவங்க ரொம்ப அன்னைக்கு நைட் எல்லாம் ரொம்ப ஷூட்டிங் பிறந்ததுக்கே பயங்கர பேஜாராயிட்டு இருந்தது. என்னன்னா ட்ரெஸ்ஸு ஃபுல்லா மழையில தண்ணி நனையணும். அப்போ அது இன்னும் ட்ரெஸ் வேண்டாம்னா கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாம்னு நினச்சிட்டு அவங்க போயிது. அந்த ஸ்மசானத்துல ஒரு இடம் இருக்கு இல்லையா? ஒரு சின்ன அது டெட் பாடிக்கு படுக்க ஏதோ தெரியாது. எனக்கு நானும் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறது இல்லைங்க. அவங்க ரொம்ப பயமா இருந்தது. ரொம்ப பயமா இருந்தது. ம். நைட்டு நான் நடிச்சேன். என்ன கமிட்டட் ஆர்டிஸ்ட். அப்புறம் அதெல்லாம் நாங்க சரியா உட்கார்ந்து பார்க்கல. பார்க்கறதுக்கே பேஜாரு. ரொம்ப நாள் நானும் ஹஸ்பண்டும் நாங்க படமே பார்க்க மாட்டேன். படமே பாக்குறது இல்ல. மனிஷா படம் வந்தாலே பார்க்கறதில்ல. ஓஹோ. பார்க்கவே முடியாது. அந்த மாரி இருந்தது. மலையாளத்துல ஒரு 25 படம் நடிச்சிருப்பாங்களா? 23 24 அவ்வளோதான் 7 இயர்ஸில் அவ்வளோதான். அவ்வளவுதான். ஸ்கூலு போயிட்டு இருந்ததில்ல. அப்புறம் காலேஜ் போயிட்டு இருந்தது. பிஷப் காட்டில் இந்த பெங்களூர்ல. பெங்களூரில் ரேங்க் ஹோல்டர் இருந்தது. நல்லா படிப்பேன். சொல்லுவேன் எனக்கு எஜுகேஷனும் வேணாம், சினிமாவும் வேணாம். அப்புறமா சினிமா நான் ஜாஸ்தி கண்டினியூ பண்ண மாட்டேன். ஆனால் கேமரா ஒர்க் பண்ணுவேன். சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கணும். ஆனால் பிஹைண்ட் த கேமரா அப்படி சொல்லுவேன். அப்படி ஒரு ஆசை இருந்தது ஆ உங்களுக்கு? ஆ. நல்ல இவங்க கேமராமேன்னு சொல்லுவா மோனிஷாக்கு என்ன ஃப்ரேம் சென்ஸ். அந்த பக்கம் இந்த பக்கம் போக மாட்டேன். கரெக்டாக கேமரா தெரிஞ்சா ஃப்ரேமில் இருக்கும் அவளே. கொஞ்சம் தள்ளுப்பா சொல்ல வேண்டாம். அப்படியெல்லாம் என்கிட்ட வந்து சொல்லுவாங்க. என்ன கேமரா சென்ஸ் நல்லா நல்லா ஃபஸ்ட் கிளாஸ் ஆர்டிஸ்ட் இருந்தது அவளை. எனக்கு பொண்ணோட ஜாஸ்தி எனக்கு தெரியுது அவளை எந்த டைப் எந்த லெவல் ஆர்டிஸ்ட். தமிழ்ல கலையான முகம்னு சொல்லுவாங்க. மோனிஷாக்கு ரொம்ப கலையான முகம். ஐயோ எத்தனை ஆஃபர் வந்துரு தெரியுமா மோனிஷாக்கு. ஒரு நாளாங்க ம். வீடு முன்னாடி வந்து அது காலையிலேருந்துன்னு தமிழ் இண்டஸ்ட்ரி ஃபுல் கார் இருக்கும் கீழே. ம். அவங்க சொல்லுவோம் மனிஷா என்ன இது காலேஜு ஸ்கூல் எல்லாம் சொல்கிறேன் நீங்கள் அங்கே வந்துடுங்க. இதை அன்னைக்கு மாருதி கார் இறங்குனா கால் உங்களுக்கு மாருதி காரை கொண்டு வந்து வைக்கிறேன் வாங்கன்னு சொல்லியிருக்குது. யாரு? இல்லை இல்லை மோனிஷா கிட்ட யாரோ நிறைய பேர் இண்டஸ்ட்ரியிலேருந்து ஆ. எல்லாரும் வரும் இல்லையா அது டேட்டுக்கு. அப்போ அவள் சொல்ல இல்லை எனக்கு எக்ஸாம் இருக்குது எனக்கு இது முடியாத நான் வரமாட்டேன் அப்படி சொல்லிட்டு விடுவான். ஒரு நாளெல்லாம் எனக்கு இப்போ நல்லா ஞாபகம். எனக்கு அதெல்லாம் ரொம்ப பேஜாராது சொல்லும்போது. ஒரு 8 9 ஆஃபர் வருது. ஒரு நாளை வந்துடுவாங்க. ஆஃபர் வந்தது. அந்த டைமெல்லாம் சொல்லு இல்லைம்மா எனக்கு இப்போ எஸ்எஸ்எல்சி இப்போ நெக்ஸ்ட் இதா அது அப்படி சொல்லுவாள். இல்லை எஜுகேஷன் வேணாமே அப்படி. அவங்க சொல்லு என்னம்மா எஜுகேஷனில் சொல்கிறேன் நீங்கள் அப்படி சொல்லுவேன். என்னம்மா அது அங்கே போன ஸ்கூலு காலேஜ் எல்லாம் சொல்கிறேன். இந்த தமிழ் இண்டஸ்ட்ரினா ஃபிலிம்னா என்ன தெரியுமா அப்படியெல்லாம் சொல்லுவேன். எல்லாம் தெரியும் சார். என்னன்னா இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் இந்த கிராஜுவேஷன் ஆகிட்டு அப்புறமா பண்ணுறேன் அப்படி சொல்லுவேன். அப்படி தான் ஒரு 4 படம் பண்ணியிருக்கேன் தமிழில். அவங்க சினிமால அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரு? நடிகை வேற யாரு? சோபனா சோபனா, ரேவதி ரேவதி ஆஷா ரொம்ப friends. அவங்களெல்லாம் ஃப்ரெண்ட்ஸா. പിന്നെ வினீத் அப்புறமா இந்த மனோஜ் கே ஜெயின் இவரெல்லாம் பெரிய திக் ஃப்ரெண்ட்ஸ். அவரெல்லாம் அந்த காலத்தில் அவர் தானே இருந்தது ஓஹோ. ஜாஸ்தி பயங்கர மோனிஷா ஃப்ரெண்ட்ஸ். மெட்ராஸ் வந்து எங்க தங்குவாங்க? பாம் குரூ ஹோட்டல் அங்கே தான் கொண்டோம். பாம் குரூவில் தான் நாங்கள் எப்போ இருந்தது. ம்ஹும். அங்கே தானே ஃபிலிம் இண்டஸ்ட்ரி ஜாஸ்தி அன்னைக்கெல்லாம் ம், ம், ம். தமிழில் வரும்போதும். அவங்களுக்கு வேற என்ன இன்ட்ரெஸ்ட் உண்டு? அப்புறமா சைல்டு சைக்காலஜி படிக்கணும் அதுக்கு ஆசை. சின்ன பசங்களை ரொம்ப பிடிக்கும். ம். அப்போ எப்போ இந்த சின்ன பசங்களை கூட சுற்றிகிட்டே இருக்கும் அந்த ஒரு இது. அப்புறம் ஆசைன்னு அவங்களுக்கு இருந்தது. ஒரு 5 ஏக்கரை இடம் வாங்கிட்டு அதை ஃபுல்லாக இந்த ஃபென்சிங் போட்டு எல்லாம் இதில் நாய் டாக்ஸ் ம். என்னென்ன ஸ்ட்ரீட் டாக்ஸ் எல்லாம் அவங்களெல்லாம் கொண்டு போய் பாதுகாப்பாக சாப்பாடெல்லாம் கொடுத்து நல்லா நல்லா வளர்க்க வைக்கணும். பயங்கர டாக் மேட்னஸ் அந்த மாதிரி எங்கள் நாய் நான் ஆ. ரொம்ப பயங்கர ரொம்ப உங்க பெங்களூர்லயே நாய் இருந்தது. இருக்குது. அப்போ இருந்தது எத்தனை நாய் இருந்தது. நாங்கள் அல்சேஷன் தான் ஜாஸ்தி இருந்தது. அது அவங்களுக்கு அவங்க நாயெல்லாம் ஒரு பெரிய பெரிய விஷயம். அது நாய்க்குட்டின்னா அதுன்னே பிடிச்சிட்டு அதை பார்த்துட்டு அதுக்கு கொடுத்துட்டு ரோட்டில் ஸ்ட்ரீட்டில் போன நாய்க்கெல்லாம் சாப்பாடு கொடுக்கும். எல்லாம் கூப்பிட்டு அப்போ எல்லாம் வந்து நிற்கும் அங்கே கேட் பக்கம் பெங்களூரில். வீட்டிலே வந்து நிற்கும். அதெல்லாம் நாய்க்களை எல்லாம் எடுத்து கொடுக்கும். ஏன்னா அவளை பால் குடிக்காது. பாலெல்லாம் இந்த நாய்க்கு நான் கொடுக்கணும். என் ஷேர் கொடுங்கன்னு சொல்லுவோம். ஓஹோ. என் பால் இல்லை ஷேர் அது கொடுங்க. எனக்கு எனக்கு நாய் கொடுத்தது. எனக்கு பால் வேண்டானே. ஏன் பால் நம்ம இல்லை அதெல்லாம் முடியாதுன்னு நான் சொல்லுவேன். வீட்டில் அப்படி தானே அம்மா பொண்ணு அப்படி கச்ச பச்சை பண்ணிட்டு இருக்குதுல்ல. ஆமா, ஆமா. ஆனால் எனக்கு கொடுங்க எனக்கு. அப்போ இப்போ எனக்கு சிரிப்பு வரும். ம். சரி ஒரு கிளாஸ் வரும். அது காலையில் பால் தானே சாயங்காலத்துக்கு முடி இருக்குது இல்லை. எனக்கு 2 எனக்கு இது அது எனக்கு கொடுங்க என் ஷேர்.
அதான் நான் அது வந்து கொடுத்துறேன். நாய்க்கு அது கொண்டு போய் நாய்க்கு அதை கேட்டில் வச்செல்லாம் பாத்திரத்தில் போட்டு கொடுத்து அதுக்கு பிஸ்கட்டு கொடுத்து ஆனால் ஏனோ இருந்தால் அதுக்கெல்லாம் இதெல்லாம் ரெடி பண்ணி பிளாஸ்டரில் ஒட்டிச்சு அப்படியெல்லாம் விடும் அப்படி ஓ. இருந்துட்டா. பின்ன துபாய் எங்கன்னு போய் வந்தாக்கா அங்கே வந்து சாக்லேட்ஸ் எல்லாம் நிறைய கொண்டு வந்து கேட் சைடில் நிற்கும். ஸ்கூல் பசங்க போகும் சாயங்காலம். அங்கே கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க எல்லாம் ஓடிண்ட போயிட்டு இருக்கல. அப்போ அவங்களெல்லாம் மனிஷாக்கா மனிஷாக்கான்னு சொல்லி ஓடி வருவான். எல்லாருக்கும் இந்த ஃபாரின் சாக்லேட்ஸ் மக்களுக்கு எல்லாம் கொடுக்கும். அவளும் சாப்பிட மாட்டேன் ஜாஸ்தி. எல்லாம் கொடுத்துட்டு சொல்லுவாள். அது ஒரு பெரிய சங்கடமான வார்த்தை. அப்புறம் மனுஷன் போய் அப்புறம் கூட இந்த பசங்க அதே அவங்களுக்கு தெரியும் இல்லைன்னு. ஆனால் கூடிய ஒரு அந்த 4:30 மணிக்கு என் காதில் விழுது மனிஷாக்கா. அவங்க வந்து கூப்பிடுவா. அப்புறம் போ என்ன கதி அவங்களுக்கு அவங்களுக்கு தெரியும் இல்லைன்னு தெரியும். அப்போ கூட அவங்க வந்து சும்மா கூப்பிட்டே இருக்கு மனிஷாக்கா மனிஷாக்கா. ஸ்கூல் பசங்க பசங்க அந்த பசங்க அங்கே வந்து நின்று கூப்பிடுவான். எப்ப அதுக்கப்புறம் கூட அதுக்கப்புறமா இது இல்லைன்னு அவங்க பார்த்துட்டு இருக்குது இல்லை. அவங்க தெரியும் இல்லைன்னு தெரியும். அப்போ போய் எனக்கு என்ன ஐயோ என்ன பண்ண என்ன சொல்லணும்னு தெரியும். அவன் மேலேருந்து அது நான் அந்த விண்டோவில் கூட பார்த்துட்டே இருக்கேன் என்ன சொல்கிறது அவங்க. அப்படியே கூப்பிட்டு இருக்க பார்த்துட்டு அவங்க பாவம் அப்படியே தலை இப்படி கும்பிட்டு போட்டே இருக்கும். கொஞ்சம் பாருங்க அது அப்படி கொஞ்சம் யோசிச்சுட்டு பாருங்க. ஆள் இல்லைன்னு அவங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த டைம் ஸ்கூலுக்கு போகும்போது எப்பவும் பார்க்கறது இல்லை. இது நீங்க சொல்லி பெங்களூரில் தான். பெங்களூர்ல எந்த இடத்துல நீங்க இந்திரா நகர். இந்திரா நகர். சரி சரி சரி. அங்கே தான் மகன் ஒய்ஃப் எல்லோரும் இருக்குது. இப்போ பேர பையன் அவங்களெல்லாம் இருக்குது. அங்கே எல்லாம் செட்டில் ஆகிடுச்சு. எல்லோரும் 32 வருஷம் ஆயிடுச்சு இல்லை. வேற ஏதாவது அவங்க ஏதாவது செய்யணும்னு நினச்சிருந்தாங்களா? என்ஜினியரிங் மெடிசன் அப்படியெல்லாம் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. இந்த மாதிரி சோஷியல் சர்வீஸு அப்புறமா சைல்ட் சைக்காலஜி படித்தது. அப்புறமா சினிமா ஃபீல்டில் வேணும். ஆனால் நடிகராயெல்லாம் பிஹைண்ட் த கேமரா. யாரும் ரொம்ப ரசிப்பாங்க சினிமாவில்? அன்றைக்கெல்லாம் மம்முட்டி மோகன்லால் எல்லாம் அவங்க கூட நடிக்கிற மாதிரி வந்தது. கமலஹாசன். ஐயோ கமலஹாசன் இன்டர்வியூ எல்லாம் இருந்தது இங்கே மெட்ராஸில் வந்து கமலஹாசனோட வந்து ஃபோட்டோ எல்லாம் எடுத்து ரொம்ப தமாஷையாக தமிழ் தான் இருந்தாங்க. தமிழ் மேகசின்ல எல்லாம் வந்திருக்குது. இப்போ கூட இருக்குது என்கிட்ட ஃபோட்டோ. அவங்க கவர் பேஜ் ஃபோட்டோ அதை அப்படியே எடுத்து வச்சிருக்கேன். கமல் ஃபேன். அப்போ கமல்ஹாசன் சார் கிட்ட சொன்னேன் அன்னைக்கு நான் உங்க ரொம்ப ஃபேன் சார். ஆம்பியோர் அவங்க 2 பேரும் இங்கிலீஷ் தானே பேசுவோம். அப்போ மனிஷா கூட ஜாஸ்தி இங்கிலீஷ் தான் பேசுவோம். அங்கே பிஷப் காட்டன்ஸில் மவுண்ட் காமல் காலேஜில் படிச்சிருந்தேன். பிஷப் காட்டில் தான் நம்ம பிரபு அங்கே தான் படிச்சிருக்குது. கட்டோனியன் அப்படி அதெல்லாம் எனக்கு நல்ல ஞாபகம். இங்கே வரும்போது எனக்கு இந்த ஷூட்டிங் வந்த ஞாபகம் வருது. இப்போ தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்துன்னா அவங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருந்தது. தமிழ் இண்டஸ்ட்ரி யார் யாரும் வந்துட்டு இருந்தோம், எவ்வளோ கலகலப்பாக இருந்தோம். ஆக்சுவலாக தமிழ் தான் செட்டில் ஆகணும்னு நினச்சிருக்காங்க இல்லை ஆயிருக்கும். ஆனால் அதுக்கு டைம் கிடைக்கலையே. 21 இயர்ஸில் இவ்வளோ நடந்திருக்குது. அப்போ தான் இந்த கிராஜுவேஷன் ஆகுறது. இந்த கிராஜுவேஷன் முடிஞ்ச சைக்காலஜி சின்ன பசங்களது சைல்ட் சைக்காலஜி படிக்கணும். அப்புறமா அங்கே வந்து ஃபிலிமில் இந்த மாதிரி பண்ணுறேம்மா நான் 5 இயர்ஸ் கூடி நான் ஃபிலிமில் பண்ணுறேன்னு சொன்னேன். 5 வருஷம் பாருங்க நான் எப்படி பண்ண போகிறேன் ஃபிலிமில். அப்போ தான் அங்கே கொஞ்சம் ஒரு மெச்சூரிட்டி வந்தது. ரொம்ப இன்னசென்டான ஆள். ரொம்ப சின்ன வயசுலேயே கமலாதளம் நம்ம மோகன்லால் நடிச்சாங்க இல்லையா? மோகன்லால் நிறைய டான்ஸ் உள்ள ஒரு ஃபிலிம் இல்லை? ஆமாம். அது டைரக்டர் சிபி மலையல். அதில் கிளாசிக்கல் ஓரியன்டான அது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் அந்த ஃபிலிம். அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். ஏன்னா ஃபுல்லி எனக்கு என்னென்ன டான்ஸ் பண்ணலாம் எல்லாம் 5 டைப் ஆஃப் டான்ஸ் அதில் பண்ணியிருக்கிறேன். அது ரொம்ப குஷியாக இருந்தது. அந்த மாதிரி ஒரு அது வந்து அவங்களுக்கு ஒரு சாதாரண எப்போ ஒரு பாவம் பொண்ணு இருந்து தானே நடிச்சிருந்தது. அதில் வந்து ஒரு டான்ஸ் எல்லாம் வந்தப்போ கொஞ்சம் கூடி ஹாப்பியாக இருந்தது. என் டான்ஸ் எல்லாம் பண்ண முடியாது. அவங்க வந்து டான்ஸ் கற்றுக்கிட்டாங்க. அவங்க நடிப்பு கற்றுக்கிட்டாங்களா அது இயற்கையாக? இல்லை அவங்கள வந்து அது அப்படியே இருக்குது. இன்பார்ன் டேலண்ட். அது சின்ன வயசுல நல்லா நடிப்போம். சின்ன வயசுல 3 வயசு 4 வயசுலலாம் அன்னைக்கே அந்த சின்ன பொண்ணு இருக்கும்போது நான் அவளுக்கு ஒரு பாட்டு இருந்தது. உன்னிமேரி தானே வா வா வாதியாரே ஒரு பாட்டு இருந்தது. வா வா வாதியார். அதை வந்து அவளை சின்ன ஆடுவா. ஆனால் அப்பா தான் ஹீரோ. இங்கே உட்காரணும் அவங்க. அப்பா ஹீரோவை எப்படி உட்காரணும். அப்போ அவங்க வந்து ஹீரோ கிட்ட டான்ஸ் பண்ணுறது மாதிரி அந்த வயசுல 3 வயசுல நல்லா ஆடுவான். ஆனால் 9 வயசுல இது பண்ணி 3 வயசு 4 வயசு தான் நல்லா பாடுவான். பாடித்தான் ஆடுவோம். நல்ல குரல் வளம் உண்டு. நல்ல குரல். எம்ஜி ஸ்ரீகுமார் கூட எல்லாம் பாடி இருக்குதுல்ல ஷோக்கெல்லாம். எத்தனை பாட்டு பாடிருக்காங்க? இல்லை அவங்க வந்து லாஸ்ட் மோகன்லால் நைட்டுன்னு ஒரு பெரிய ப்ரோக்ராம் இருந்தது. அதில் நிறையா பாடி இருக்குது. இந்த எல்லா ஸ்டேஜிலும் பாடிடுச்சு.
ஓ! மலையாள படம் மலையாளம் பாட்டு. தமிழும் பாடிட்டு இருந்தது. ஓ! தமிழ் தனியா உட்காரும்போதெல்லாம் நாங்க வீட்ல எப்போ இவங்க பாட்டு, ஆட்டம், டான்ஸ் எல்லாம் அப்பா, அம்மா, பையன், அண்ணா இதுதான் இருந்தது நாங்க. அன்னைக்கு டிவி கூட ஜாஸ்தி பாப்புலர் அல்ல. ஓ! இவரு தான் பெரிய என்டர்டெயின்மெண்ட் நாங்க. ஓ! ஒரே ஐயோ! ஓ! பயங்கர அதான் என் ஹஸ்பண்ட் பாடுவா. நானு எல்லாம் ஒரு சின்ன குடும்பம் ஃபுல்லா ரசிகர், கலா எல்லாம் இருக்குது. நீங்க வந்து மோனிஷா வந்து நடிப்புல ஒரு பெரிய ஆளா கொண்டு வரணும்னு நினைச்சீங்களா? அல்லது வந்து அவங்க இஷ்டத்துக்கு எப்படி வேணா போட்டுன்னு விட்டுட்டீங்களா? இல்ல, இல்ல. அவங்க எனக்கு அது சௌகரியத்துக்கு இல்ல. அது நான் எனக்கு வந்து நான் ஒரு பெரிய ஆக்ட்ரஸ் ஆவணும்னு தான் எனக்கு என்ன இன்ஸ்பிரேஷன் வைஜெயந்திமாலா. அந்த மேடம் எனக்கு பத்மினி. 5 வயசுலே நான் அவங்களுக்கு இப்போ கூட அவங்க தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன். ம். அப்புறமா பத்மினி, ம். லலிதா பத்மினி ராகினி ராகினி. அவங்களு. இவங்க தான் எனக்கு பத்மினியும், வைஜெயந்திமாலா இவரு தவிர வேற இல்லை எனக்கு உலகமே இல்ல. ம். ஏன்னா எனக்கு அவருத்த மாதிரி ஆவணும்னு ஆசை இருந்தது. ஆனா நாங்க எல்லாம் கேரளால அதெல்லாம் முடியாது. ம். இங்க வந்து ஏவிஎம் ஸ்டுடியோ பார்க்கறதுக்கு நாங்கள கொண்டு வந்தோம். ஒரு வாட்டி எல்லாம் வந்து சுத்தி பார்த்தோம். டைம்ல அவங்க சொன்னேன் அம்மா, அப்பா கிட்ட. 2 வருஷத்துக்கு ம். இங்க நீங்க சின்ன பொண்ணு. ம். இது பிளாக் அண்ட் ஒயிட் படம். அதில நடிக்கிறதுக்கு என் சிஸ்டரும் இருக்குது. இவங்க 2 பேரும் இங்க நடிக்கலாமா? அப்படி 2 வருஷத்துக்கு நீங்க கான்ட்ராக்ட் குடுப்பீங்களா கேட்டேன். அம்மா சொன்னேன், "இல்ல, இல்ல அதெல்லாம் முடியாது." அப்பா யாரு? சொன்னேன், அப்பா அம்மா. அ. ஏன்னா அவரு பெரிய சோஷியல் ஒர்க்கர். உங்களுக்கு எங்க என்ன வயசு அப்ப? அப்போ ஒரு 12 இயர்ஸ், 13 ம். இயர்ஸ் இருக்கும். உங்க உங்க தங்கையும் நடிப்பாங்களா? அல்ல அக்கா. அத்தா. அவங்களும் நடிப்பாங்களா? அந்த டான்ஸ் எல்லாம் பண்ணுவோம். அந்த காலத்துல டான்ஸு, பாட்டு எல்லாம் இருக்குது. அவங்க ஆனா அம்மா ஒத்துக்கல. அம்மா அது வேண்டாம். சினிமா மட்டும் வேண்டாம். ஜெனரேஷன் அப்படிதான். ஓ! சினிமா எல்லாம் வேண்டாம். அதுவும் மெட்ராஸ்ல. நாங்க எல்லாம் கேரளத்துல இருக்கிறோம் இல்லையா? அதனால சினிமா எல்லாம் வேண்டாம். ஆ அது பாட்டு, டான்ஸ் எல்லாம் ஆகட்டும், ட்ராமா நடிக்கட்டும் எல்லாம் கரெக்ட்டா. ஆனா சினிமா போவாதே! அப்படி ஒரு காலம். அது எனக்கு ரொம்ப நான் கெஞ்சி கேட்டேன். என்ன விடு, சினிமாக்கு விடு. எத்தனை வாட்டி கேட்டேன். நான் காலேஜ் ஒன்று முன்னாடி கேட்டேன். எனக்கு கொஞ்சம் சினிமாவில் நடிக்கணும், கொஞ்சம் விடு எனக்கு. எல்லாம் வேண்டாம் சும்மா இரு. அப்போ அவங்க சொன்னாங்கிட்ட, "உனக்கு கல்யாணம் ஆகி ஒரு பொண்ணு பிறந்து, நீ சினிமால விடுவ நான் பார்க்கட்டும்" சொன்னேன் என் அம்மா. அப்போ இவங்க வந்து மோனிஷாவ ஃபிலிமில் விடும்போது அம்மாகிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும் இல்லையா? ஆமா. நான் சொன்னேன், "அம்மா இந்த மாதிரி" பெங்களூரில் நான் ஊருக்கு போய் காலிக்கட்டு போயிட்டு சொன்னேன், "அம்மா இந்த மாதிரி இந்த நிஷாக்கு இப்படி ஒரு இது வந்திருக்குது, ஆஃபர் வந்திருக்குது நகைச்சதங்கள்." எம்டி வாசர் அதே தானே, நல்லா தெரிஞ்ச ஃபேமிலி. அவங்க தெரியுது. அப்போ என்ன சொன்னேன் தெரியுமா? "அம்மாவுக்கு தெரியும், எனக்கு ஆசை இருக்குது விடு. உன்னை பற்றியெல்லாம் நான் சொல்லலை. இந்த அவளை அப்பா, மோனிஷாவோட அப்பா, அவங்க என்ன தீர்மானம் பண்ணுறதோ அது தாண்டி. அவங்க என்ன நிச்சயம் பண்ணால் நீ பண்ணிக்கோ. எனக்கு ஒன்றும் இல்லை. அது அவளை அப்பா தான் இதுக்கெல்லாம் முடிவு எடுக்கணும். நாங்கள் யாரும் அல்ல." ஓ! அவங்க அப்பா என்ன முடிவு எடுத்தாலும் எனக்கு கரெக்ட் சரி அப்படி சொன்னேன். ம். அப்புறம் அப்பா எப்போ சப்போர்ட்டு தானே. அவங்களுக்கு தெரியும் எனக்கு இதெல்லாம் ஆசை. அவங்களும் கொஞ்சம் நல்ல கலாக்கார ரசிகர். சரி பண்ணலாம். அதெல்லாம் அவரு கரெக்டாக தான் பண்ணுவான். அவன் என்ன டிசைட் பண்ணாலும் கரெக்ட் இருக்கும் இந்த அம்மாவுக்கு. மருமகன் தான். ம். அப்படி தான் மனிஷாவிட்ட எனக்கு ரொம்ப ஆசை இருந்தது. அதுக்கு முன்னாடி சின்ன வயசுலேயே மனுஷன் நடிக்கணும் ரொம்ப ஆசை இருந்தது. அதில் நான் அப்போ பேபி ஷாலினி எல்லாம் நடிக்கிறது இல்லை. ம். அதெல்லாம் அப்புறம் தான் சின்ன பொண்ணு வந்தது எல்லாம் லேட்டாக. அப்போ தான் எனக்கு ரொம்ப ஆசை இருந்தது. இவளை எப்படி என்ன ஒரு ஃபிலிம் அப்புறம் கொஞ்சம் பெருசான பிறகு நான் விட்டுக்கலாம் என்னத்துக்கு ஆவறதில்லை. இது வந்து அப்புறமா இது ஐயோ இது ஒரு பெரிய பெரிய எனக்கு என்ன தெரியல இவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் லைஃப்பில். அப்புறம் பயம் இருந்தது எப்படி இருக்குமோ இந்த படம் வரும்போது எப்படி சக்ஸஸ் ஆகுமோ எந்த படம்? அப்படி இந்த நட்சத்திரங்கள் அந்த டைமில் ம். டென்ஷன் இருந்தது. ஐயோ இது சரியா. ஆனால் ஒன்றும் ஆயாசமாக பண்ணிட்டேன். அவளுக்கு ட்ரைனிங் இல்லை ஒன்றும் இல்லை. டைரக்டர் சொன்னேன், "நீ ஒன்றும் நடிக்காத. அதுவும் நீ நடிக்காத, நீ பிஹேவ் பண்ணிக்கோ. ஜஸ்ட் பிஹேவ். எனக்கு நடிப்பே வேண்டாம். நீ நான் கொடுக்கறத டயலாக் சொல்லிட்டு பேசிட்டு நடந்துட்டு அது கரெக்டாக பண்ணு அங்கிள் கரெக்டாக" அப்படி சொல்லுவா. அவ்வளோ கலகலப்பாக ஹரிஹரன் தான் அந்த சின்ன நானும் எப்படி நான் அவங்க செல்லமாக சினிமாவுக்கு எல்லாம் நடிப்பை வச்சுது. அவங்க செல்லமாக அவங்களுக்கு சொல்லி கொடுத்து இப்படி பண்ண இங்கே வா இங்கே நில்லு. அப்போ பயங்கர நாட்டி. அது 14 இயர்ஸ் அல்ல. வினிது கூட. வினிதும் சின்ன பையன். இப்போ வந்து மலையாள ஃபிலிம் இண்டஸ்ட்ரி, தமிழ் இண்டஸ்ட்ரியில கான்டாக்ட்ல இருக்கீங்களா? அது எல்லாம் மோனிஷாவோட கூட நடித்தவர் இப்போவும் நாங்கள்
எல்லாரும் இப்போ கூட எனக்கு என்ன எல்லார்ட்டையும் வேணும். பேச இப்ப மோகன் மம்டி ஓ எல்லாரோடையும். ஐயோ அவங்களுக்கெல்லாம் எனக்கு ரொம்ப அன்பு இருக்குது, ரெஸ்பெக்ட் இருக்குது. மோகன்லால், மம்முட்டி எல்லாரும் நாங்களாம் அம்மா அசோசியேஷன் இருக்குதுல்ல, ம். எல்லாம் ஸ்ட்ராங் அசோசியேஷன் இருக்குது. நாங்கள் அந்த மாதிரி ஃபேமிலி கெட் டுகெதர் இருக்குதாங்க. அதெல்லாம் கலந்துப்பீங்க. அதெல்லாம் நான் போயிடுவேன். நான் கரெக்டாக போகுதுக்கெல்லாம் நான் எல்லாரும் பார்க்க முடியுது. இப்போ பசங்க எல்லாம் இந்த வருஷம் புது பசங்கள எல்லாம் இருக்குது. அவங்களெல்லாம் அவங்களுக்கும் எல்லாம் தெரியும் என்ன. அவங்க கூட ரொம்ப ஃப்ரெண்ட்லி. ஸோ அந்த கான்டாக்ட் தொடர்ந்து நடக்குது. கான்டாக்ட் எல்லாம் இருக்குது. நான் எத்தனையோ படம் பண்ணிட்டேன். ஃபஹத் ஃபாசில் கூட பண்ணிட்டேன். அப்புறம் சாக்கோ குஞ்சாக்கோ போபன் அப்படியே நிறைய ஸோ பண்ணியிருக்குது. இப்போ நடிக்கிறீங்க நீங்க. இப்போ நடிக்கிறேன். இப்போ லேட்டஸ்ட் படம் இது உங்களுக்கு? இப்போ லேட்டஸ்ட்டாக இப்போ ஒன்றும் பண்ணல, கொஞ்சம் தான். இல்லை 2020 வரலாம் பண்ணியிருக்கீங்க. 2023 வரை 22 23 அது ஒன்றும் பண்ணியிருக்கீங்க. பண்ணியிருக்கேன். இப்போவும் பண்ணுவா. நல்ல ஆஃபர் வந்தால் டெஃபினட்டாக பண்ணும். ம். எனக்கு அங்கே வந்து எனக்கு முதல்ல எப்போ சொல்ல இவளை தமிழில் நடிக்கும்போது நான் எனக்கு கூட தமிழ் இண்டஸ்ட்ரி இதில் நடிச்சிட்டு இருக்கலாம் இப்படி சொல்லுவேன் நான். எனக்கு அப்புறமா சொல்லி ஒரு நாள் நான் அங்கே வந்து சூர்யா நான் ஒரு அங்கே பேலஸ் பெங்களூர் பேலஸில் ஒரு ஷூட்டிங் நடக்குது. அது நான் லோக்கல் எல்லாம் இல்லை, அப்புறம் மலையாளம் படம். அது வந்து நாங்கள் எல்லாம் அந்த சைடில் சூர்யா வந்து ஷூட்டிங் இருக்குது. அதே பேலஸில் இன்னொரு சைடில் எல்லோரும் சொன்னேன் சூர்யாவை வந்திருக்குதா, ஐயோ பார்க்கலான்னு டேரக்டரில் நானும் ஓடி போய் பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இவங்களெல்லாம். விஜய், குஞ்சாக போவன், ஃபஹத் எல்லாம் ஒரு ஜெனரேஷன் இல்லை, இவரு ஒரு சேம் ஜெனரேஷன் இல்லை. அப்போ இவங்க கூட எல்லாம் எனக்கு என்னமோ ஒரு பாசம் இருக்குது. அப்போ நான் எனக்கு சூர்யாவை போய் பார்த்தேன். அப்போ சூர்யா பார்த்து அப்போ ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. பேசினேன். எனக்கு எனக்கு இந்த சூர்யாவோட தாயை அம்மா நடிக்கணும். அப்போ நான் இன்னைக்கு காலையில் சொன்னேன் சூர்யாவோட அம்மா நடித்தா நல்லா இருக்கும் அப்படி நான் சொல்லுவேன். அது அந்த மாதிரி ஒரு எப்போ சொல்லுவேன் நான். அது ஆமா, கேரளால வந்து விஜய்க்கு ஒரு பெரிய ஃபேன் இருக்கு. பெரிய கூட்டம் இருக்கு கேரளத்தில். அதை அப்போ பெரிய பயங்கர விஜய் அரசியலுக்கு வந்து தெரியுமா உங்களுக்கு? இல்லை அதில் ஃபேன்ஸ் எல்லாம் இருக்குது. நான் கேரளா ஜாஸ்தி டச் கிடையாது. நான் பெங்களூரில் என்ன ஆனால் கேரளாவில் என்ன நடக்குதுன்னு நியூஸு மட்டும்தான் தெரியும். ஏன்னா பெங்களூரில் எல்லாம் சென்னையிலும் இல்லை கேரளாவிலும் இல்லை, நான் பெங்களூரில் தான் இருக்குது. அப்போ பெங்களூரில் ஒரு கன்னடா படம் பண்ணிட்டேன் நான். அவ்வளோ வந்து ஒரு படம் பண்ணி அது கொஞ்சம் முன்னாடி பூஜா காந்தியோட தாய். அப்புறமா அந்த ஒரு கேரக்டர் இருந்தால் தானே மனுஷா கூட தான் தமிழில் பண்ணும்போது நிறைய நல்ல நல்ல கேரக்டர்ஸ் எல்லாம் நான் பார்த்துருக்கிறேன் இவங்களெல்லாம் பண்ணுறது. அதுக்கு தமிழுக்கு ஒரு இது இல்லை, ஒரு ட்ரெடிஷ்னலாக ஸ்ட்ராங் ஒரு ட்ரெடிஷன் இப்போ கூடி இருக்கு. எப்போ இந்த தமிழ் பாட்டெல்லாம் இந்த மாதிரி மலையாளத்தில் முதல்ல இல்லை. சிம்பிள் பாட்டு தான் இருந்து. இப்போ தானே எல்லாம் கலர்ஃபுல்லாக மலையாளத்தில் பண்ணுறது. தமிழில் தான் அன்னைக்கு எல்லாம் இன்னும் பாட்டு டான்ஸு எல்லாம் தமிழ் கலர்ஃபுல்லாக இருக்கும். ஐயோ பிளாக் அண்ட் ஒயிட் படத்தில் இருக்கும்போது ரெண்டு பாருங்க அவங்கெல்லாம் அது என்ன அந்த வைஜெயந்தியும் இவரும் எல்லாம் சேர்ந்து டான்ஸ் எல்லாம் ஆடுறது இல்லையே, கிளாசிக்கல் டான்ஸ் எல்லாம் என்ன கல்ச்சர். கிளாசிக்கல் டான்ஸ் வெஜிகோட்டி வாலிபன். அதே சிங்கார வேலை வித் அதுவா அது இது கொஞ்சம் சலங்கை. கொஞ்சம் சில ஐயோ கொஞ்சம் சொல்லுங்க இல்லை அப்படி. இப்பயும் வந்து கொஞ்சம் சில சாங்ஸ் வந்து சிங்கார வேலை தேவா. சிங்கார வேலை அதான் தேவா. ஐயோ அந்த அந்த சாங் இன்னைக்கு மலையாள சேனல்லையும் காம்படிஷன்லாம் அப்போ நிறைய பேர் பாடுறாங்க. பசங்க அதுவும் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. சங்கராபரணம் தெலுங்குல அது கூட அப்படி தானே. மஞ்சு பார்கவி தான் அந்த மாதிரி எல்லாம் படம் பார்க்கும்போது எல்லாம் எனக்கு ஆசை இருந்தது. மனிஷா பண்ணணும் இந்த மாதிரி. இப்பயும் அந்த ஆசை வந்துட்டே இருக்கும். ஐயோ இதெல்லாம் நான் சும்மா கொஞ்சம் அப்படியே ஒரு இமேஜினேஷன் வச்சுட்டு இருக்கோம், இப்படி பண்ணி அப்படி இருக்கும். மனிஷா பாசிட்டிவ் எல்லாம். மோனிஷா நம்ம விட்டு போய் 33 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ அந்த நினைவுகள்லாம் வருமா சனி? அதே தான் 100%. எப்போ அவங்க என் கூடயே இப்போ நான் போகிறது வேற, என் உயிர் விடுறதுக்கு அவங்க உள்ளதான் இருக்குது. அவர் தான் இப்போ நல்ல கேரக்டர் ஏதாவது பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர்ல மோனிஷா நடிச்சு எப்படி இருக்கும்? நான் அப்படி நினைக்கிறது. இந்த வயசுல அவளை எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. அதுதான் இப்போ வந்தா மோனிஷாக்கு 52 years 53 years ஆயிருக்குல்ல. ஆமா. அப்போ அவளை என்ன அப்பியரன்ஸ் எப்படின்னு இப்போ எனக்கு தெரியாதுல்ல. எனக்கு அந்த வயசுல யாரை பண்ணுறது தான் எனக்கு கம்பேர் பண்ண முடியும். இப்போ நீங்கள் சொன்னால் ஒன்று நினச்ச பாட்டு படிச்சா அந்த காலத்தில் எப்படி ஆடி ஓடி துள்ளி நடந்திருந்தேன், அது அதில் தான் எனக்கு இப்போ கம்பேரிசன் வரும். நானே அங்கே ஸ்டக்கு தான். அந்த அந்த வயசுல நீங்க வந்து மோனிஷாவுடைய கல்யாணத்தை பற்றிலாம் யோசிச்சிங்களா? கல்யாணத்தை பற்றி நான் சொல்லுவா சும்மா தமாஷைக்கு, ஆனால் கல்யாணம் அவ்வளோ சீரியஸாக எடுக்கலை. அப்போ சொல்லு அதெல்லாம் உங்கள் விஷயம், என் விஷயம் கிடையாது.
அவங்க லவ்லாம் இல்லை அவளுக்கு சொல்கிறது என்ன கல்யாணத்துக்கு அப்புறம் லவ். ஏன்னா அதுக்கு சும்மா லவ் அடித்து நடக்கிறியா அப்படி கேட்குவான். நான் தான் கேட்குவேன், நீ என்ன இப்படி? ஐயா அதெல்லாம் என்ன சில்லி. லவ்ல அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. அது சும்மா அது இல்லை, அப்படி ஒன்றும் சொல்கிறது இல்லை. நான் எல்லாரும் இடத்துல ரொம்ப சந்தோஷமாக பேசுகிறேன், பழகிறேன், எல்லாரும் கமெண்ட் அடிக்குவேன், அதெல்லாம் பண்ணுவேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு யாருக்கிட்ட இந்த மாதிரி அது நான் தான் கேட்குவேன். நீ ஒன்று அப்படி எல்லாம் ஐயோ நீ ரொமான்ஸ் ஏய் நோ 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 அப்படி சொல்லுவேன். ம். அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் அது உங்கள் விஷயம், நீங்கள் தான் கல்யாணம் பண்ண வைக்கணும். அப்புறம் தான் நான் முன்னாடி தூக்குவேன் அப்படி சொல்லுவேன். அப்பா கிட்டே சொல்லுவேன் அந்த மாதிரி. 21 இயர்ஸ் ஆயிடுச்சு, இப்போ கல்யாணம் இல்லை ஆகணும் நான் சொல்கிறது. எனக்கு 19 இயர்ஸில் ஆயிடுச்சுல, நீங்கள் எல்லாம் பிறந்தாச்சுல, அதை நீங்கள் ரெடி பண்ணுங்க என்ன பார்க்கலாம் அப்படி சொல்லுவான். கிராஜுவேஷன் ஏதாவது ட்ரஸ்ட் மாதிரி வச்சிருக்கீங்களா மோனிஷா பேர்? இல்லை, நான் மோனிஷா ஆர்ட்ஸ் ஒரு டான்ஸ் ஸ்கூல் ஒரு சொசைட்டி மாதிரி நடத்திட்டு இருந்தது இருக்குது. ஒரு சேரிட்டபிள் ஒரு டான்ஸ் ஸ்கூல்னா இப்போ தான் கொஞ்சம் நான் பெங்களூரில் மோகினி ஆட்டம் மனிஷா ஆர்ட்ஸ் எல்லாருக்கும் தெரியும். மனிஷா ஆர்ட்ஸ் ஆனால் இப்போ கொஞ்சம் இங்கே கார்த்திக் ஃபைனான்ஸ் அண்ட் டான்ஸ் பண்ணியிருக்குது. அங்கே வந்து நான் தான் ஆடி இருக்கிறேன் இங்கே. நான் இப்போ பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது. ஆமாம், மோகினி ஆட்டம் பேலே மாதிரி, டான்ஸ் ட்ராமா மாதிரி. கன்னடத்தில் அதுதான், கன்னடா லாங்குவேஜில் மோகினி ஆட்டம் பண்ணிட்டு தான். அங்கேயும் எனக்கு கர்நாடகா கவர்மெண்ட்டே எனக்கு அவார்டு கொடுத்தது, கர்நாடகா கலாஸ்ரீ அவார்டு. அப்போ கேரளாவோட ஒரு மோகினி ஆட்டம் கர்நாடகத்தில் கொண்டு வந்து அங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு எனக்கு கேரளா ஸ்டேட்டும் பிரவாசி கலாஸ்ரீ அவார்டு கொடுத்துருக்குது. அப்படியா? அப்போ அங்கேருந்தும் இங்கேருந்தும் கிடச்சிது. ஒரு மலையாளி பெங்களூரில் கர்நாடகா ரெக்கக்னைஸ் கவர்னர் கூட எனக்கு இப்போ ஆதரவு பண்ணிட்டேன். சந்தனா அவார்டு, சந்தனா இதில் தூர்தர்ஷன் சந்தனா, அதில் அவர் வந்து நவரத்னா ஆஃப் பெங்களூர் கர்நாடகாவில், அதில் ஒரு ரத்னா நான் தான் சொல்லிட்டு எனக்கு வந்து பெரிய கர்நாடகாவில் வந்து யக்ஷகானம் கதகளி மாதிரி யக்ஷகானம் கர்நாடகத்தில் மெயின் யக்ஷகானம். அது அவங்க ட்ரெடிஷ்னல், ரொம்ப கலர்ஃபுல்லாக ஆனால் ரொம்ப லவுடாக. அது நல்லா, அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஃபெஸ்டிவல் மோனிஷா பேரில் நிறைய ஃபெஸ்டிவல் பண்ணியிருக்கிறேன். நம்ம முடிக்கிற நேரம் வந்தாச்சு. ஓகே, மோனிஷா பற்றி பல விஷயங்களை ரொம்ப நெகிழ்ச்சியான சம்பவங்கள்லாம் சொன்னீங்க. நீங்கள் சொல்ல என் மனசே ரொம்ப பாரமாச்சுன்னா ஒரு தாயோட மனசு எவ்வளோ பாரமாக இருக்குன்னு என்னால் புரிஞ்சிக்க முடியுது. ஸோ நீங்கள் அந்த நினைவுகள்லேயே சந்தோஷமாக வாழுங்க, அதுதான் நமக்கு சேலஞ்ச். அதுதான் சேலஞ்சு. என்ன, மிக்க நன்றி. நம்ம இன்னொரு நாள் சந்திப்போம். கண்டிப்பாக சந்திப்போம்.